السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين وهو ولي الصالحين ولا عدوان إلا على الظالمين وصلى الله وسلم على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தூங்கும்போது கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகள் பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைபிடித்த ஒழுங்கு பற்றி அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கின்ற இந்த ஹதீஸை பாருங்கள். சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கின்ற இந்த ஹதீஸ் சொன்னார்கள், கான இதா அவா இலா ஃபிராஷிஹி குல்ல லைலத்தின். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு இரவிலும் தான் தூங்கும் அந்த விரிப்பை நோக்கி சென்றால் தூங்குவதற்கு முன்னால் ஜமஅ கஃபைஹி, தன்னுடைய இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து கொண்டு, சும்ம நஃபஸ ஃபீஹிமா, அந்த இரண்டு கைகளையும் ஊதுவார்கள், வ கரஅ ஃபீஹிமா, அந்த இரண்டு கைகளையும் படியே ஊதி ஓதுவார்கள், குல் ஹுவல்லாஹு அஹத் என்ற சூறாவையும், வகுல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பில் ஃபலக் என்ற சூறாவையும், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற சூறாவையும், இந்த மூன்று சூறாக்களையும் ஓதுவார்கள். சும்ம யம்ஸஹு பிஹிமா மஸ்ததாஅ மின் ஜஸதிஹி யப்தஉ பிஹிமா அலா ரஅஸிஹி வ வஜ்ஹிஹி வ மா அக்பல மின் ஜஸதிஹி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு கையையும் எடுத்து தலையிலிருந்து ஆரம்பித்து அதற்கு பின்னால் முகம், அதை முன்னோக்கி வருகின்ற உடம்பில் வருகின்ற அனைத்து இடங்களிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரெண்டு கையையும் அப்படியே தேய்த்து கொள்வார்கள். யஃஅலு ஸாலிக ஸலாஸ மர்ராத், இதனை 3 முறை இப்படி செய்வார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். என்றால் இந்த ஹதீஸிலே உள்ள வாசகத்தை பொறுத்தவரையில் இரண்டு கைகளையும் ஒன்று சேர்த்து அதற்கு பின்னால் அதிலே ஊதி அதற்கு பின்னால் ஊதுவார்கள் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக பல சந்தர்ப்பங்களில் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரங்களில் இன்னும் உண்டான பல கட்டங்களிலே தன்னுடைய கையை எடுத்து ஓதினதற்கு பின்னால் தேய்த்துக் கொள்வதாக இருந்தால் ஓதிவிட்டு ஊதுவார்கள் என்ற ஹதீஸ் நிறைய வந்திருக்கிறதை பார்க்கலாம். எனவே அந்த அடிப்படையில் இந்த ஹதீஸிலேயும் அவர்கள் இந்த 3 சூறாக்களையும் ஓதிவிட்டு அதற்கு பின்னால் கையிலே ஊதி அந்த கையை உடம்பிலே தேய்த்துக் கொள்கின்ற அந்த முறையை இந்த ஹதீஸிலிருந்து விளங்கலாம் என்ற அடிப்படையிலே சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற நேரத்தில் குல் சூறாக்களை, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற 3 சூறாக்களையும் ஓதி நபிகளாரின் கையிலே ஓதி அதற்கு பின்னால் ஊதி அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை தன் மேனியிலே தேய்த்துக் கொண்டார்கள், நோய் குணமடைய வேண்டும் என்ற அந்த ஒன்றுக்காக வேண்டி என்ற அடிப்படையிலே இந்த ஹதீஸில் வாசகம் எப்படி இருந்தாலும் நபிகளாருடைய வழிகாட்டல் நிறைய அமைந்திருக்கிறதை அந்த ஹதீசுகளில் இருந்து இந்த ஹதீஸுக்கு விளக்கமாக சொல்லுகிறதை பார்க்கலாம். எனவே எவராவது கையிலே ஊதிவிட்டு ஓதி அதற்கு பின்னால் அந்த கையை தேய்த்துக் கொள்வதாக இருந்தாலும் ஹதீஸில் நேரடியாக வந்திருக்கிற வாசகம் அது. அதே நேரத்தில் ஏனைய ஹதீசுகளை வைத்து இந்த ஹதீஸை விளங்குகின்ற அடிப்படையில் 3 சூறாக்களையும் முதலாவது ஓதி அதற்கு பின்னால் கையிலே ஊதி இந்த கையை தலையிலிருந்து ஆரம்பித்து முகம் அதற்கு பின்னால் உடம்பிலே முழுமையாக தேய்த்துக் கொள்வது. எனவே இந்த மாதிரி 3 முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். ஒரு முறை 3 சூறாக்களை மோதி கையிலே ஊதி அதற்கு பின்னால் உடம்பிலே தேய்த்துக் கொள்வது. இரண்டாவது முறை குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் என்ற 3 சூறாக்களையும் ஓதி கையிலே ஊதி அதற்கு பின்னால் உடம்பிலே முழுமையாக தேய்த்துக் கொள்வது. இப்படி 3 முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்ற செய்தியை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று தூங்குவதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய இன்னும் ஒரு வழிகாட்டல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் அபு மஸ்ஊத் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸை சஹீஹுல் புகாரியிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. மன் கரஅ அல் ஆயத்தைனி மின் ஆகிரி சூரத்தில் பக்ரா ஃபி லைலத்தின், இரவிலே சூரத்துல் பக்ராவுடைய கடைசி 2 ஆயத்துகளையும் எவராவது ஓதுவார்களானால் கஃபதாஹு,
அது அவருக்கு போதுமானதாக இருக்கும், அந்த ரெண்டுமே போதுமானதாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அவருக்கு அந்த இரண்டு ஆயத்துகளுமே அவருக்கு போதுமானதாக இருக்கும் என்ற அந்த வாசகத்துக்கு விளக்கம் சொல்கின்ற போது, அவருக்கு குர்ஆன் ஓதி இரவு தொழுகையில ஈடுபட்ட நன்மை அவருக்கு கிடைக்கிற அளவுக்கு போதுமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலேயும் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லி இருக்கிறதை பார்க்கலாம். அதே போன்று நன்மை என்றாலேயே அந்த இரண்டையும் ஓதினாலேயே அவருக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்கும் என்ற அர்த்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அந்த வாசகத்துக்கு விளக்கம் சொல்கிற இமாம்கள் அப்படி பலமாக எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். அதே போன்று ஈமானால் அந்த இரண்டு ஆயத்தையும் ஓதி சரியாக அந்த இரண்டு ஆயத்துகளையும் விளங்கி ஓதும் போது அதிலே தரப்படுகின்ற ஈமானிய அந்த வழிகாட்டல் என்று பார்க்கின்ற போது அவரிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதற்கு அந்த ரெண்டே போதுமானது. ஏனென்றால் அல்லாஹ்வை பற்றி, மலக்குமாரை பற்றி, வேதங்களை பற்றி, தூதர்களை பற்றி என்றெல்லாம் ஈமான் கொள்ள வேண்டிய பகுதிகள் அந்த ஆயத்துகள் ரெண்டிலையும் இருக்கின்றன என்ற அடிப்படையிலே ஈமானுக்கு அதுவே போதுமானதாக இருக்கும் என்ற அடிப்படையிலையும் ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற போது உலமாக்கள் இந்த இரண்டு ஆயத்துகளையும் ஓதினால் அவருக்கு பாதுகாப்புக்கு இந்த இரண்டு ஆயத்துமே போதுமானது என்ற அர்த்தத்தில் இப்படி பலமாக அர்த்தங்கள் விளக்கங்கள் இந்த ஹதீஸுக்கு சொல்லப்படுகின்ற செய்தியை சொல்கின்ற ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா தன்னுடைய ஃபத்ஹுல் பாரி என்ற அந்த கிரந்தத்தில் இமாம் அவர்கள் சொல்கின்ற போது வயஜூஸு அய்யுராத ஜமீஉ மா தகத்தம மினல் மஆனி, சொல்லப்பட்ட அவ்வளவு அர்த்தங்களும் இந்த ஹதீஸுக்குள்ளே இருக்கின்றன என்ற கருத்தை தான் ஹாஃபில் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, தூங்கும்போது கடைபிடிக்க வேண்டிய இந்த ஒழுங்குகளை கண்டிப்பாக நாங்கள் பேணி நடந்து கொள்ள முயற்சி செய்வோமாக. வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.